காவேரி. மாடு கட்டி போரடித்தால் மாளாத சென்னல் என்று யானை கட்டி போரடித்த அழகான பெண்மதுரை. ஆஹா, என்ன அழகு! யார் கண்பட்டதோ இன்று வந்தாரை வாழ வைக்கும் என் தமிழகத்தின் ஊருக்கெல்லாம் உணவளித்த விவசாயி கோவணத்தோடு நிற்கிறான் தலைநகரில். ஏன் இந்த அவலநிலை? நம் பாரம்பரியத்தை எங்கு தொலைத்தோம்? இந்த சிந்தனை தேடலில் எங்களோடு பயணிக்க அழைக்கிறோம். அப்பா, என்னடா ஏப்பா கொஞ்சம் நெல்லு கருப்பாவும் வேற சில நெல்லு ஊதாவும் இருக்கு? ஓ, அதுவா? கரும்புதா நிறத்துல இருக்கிற நெல்லுக்கு பேரு சின்னக்கார். பாரு, கரும்பச்சை நிறத்துல இருக்கு. இது மிளகா சம்பான்னு சொல்லுவோம். அதோட அரிசியும் மிளகா வடிவத்துல உருண்டையா இருக்கும். இந்த பாரு கொத்தமல்லி சம்பா இதுக்கு பேரு. இதோட நெல்லை கையில தேய்ச்சா லேசா கொத்தமல்லி வாசனை வரும். இன்னொன்னு இருக்கு பாரு, அந்த பக்கம். அது பூ பூக்கிற நேரத்துல லேசா துளசி வாசம் வருது. அந்த ரகத்துக்கு துளசி வாச ஜீரக சம்பான்னு சொல்லுவோம். அப்படியாப்பா? நெல்லுல இவ்ளோ ரகம் இருக்கா? நம்ம காட்டுல எத்தனை வகையான நெல்லு விதைச்சிருக்கோம்? நம்ம 100 ஏக்கர் நிலத்தை தட்டு தட்டா பிரிச்சிருக்கோம். அதுல ராஜமல்லாயி, பவானி, செம்பாலை, மிளகு சம்பா, கரும்புவளை, சின்னா, காட்டியானம், மென்மி, தங்க சம்பா, ராஜமுடி, நீல சம்பா, ஒட்டாடம், இப்படி 52 வகை நெல் ரகம் போட்டுருக்கிறோம். இதை சாப்பிட்டா சும்மா அப்பா மாதிரி நல்ல வலுவா வருவேன்ல. வணக்கம் டாச்சி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். என்ன காலையில அப்பாவும் பிள்ளையுமா வயக்காடு பக்கத்துல ஒரே பேச்சா இருக்கு. இந்த தடவை உங்களுக்கு நல்ல விளைச்சல் போல. ஆமா அண்ணாச்சி, இந்த தடவை உரத்துக்கு ஆட்டு குடில் போட்டு எருக்கன், ஆழத்தோட, பொங்கல், வேம்பு, நொச்சி இதெல்லாம் போட்டு ஒரு உலாவை விட்டு என் பாட்டை முப்பாட்டை விதைச்ச நெல் விதைய போட்டேன். பாருங்க, விளைச்சல் அமோகம். ஆஹா, சந்தோஷம் அண்ணாச்சி, ரொம்ப சந்தோஷம். இப்ப புதுசா ஒரு நெல் ரகம் வந்திருக்கு பாருங்க. வருஷத்துக்கு 3 போகம் விளைச்சல் தருது. அரசாங்கம் கூட மானியம் கொடுக்குறாங்க. நம்ம பக்கத்து ஒரு முனுசாமி இருக்காருல்ல, அவர் இந்த தடவை இந்த நெல்லை போட்டு நல்ல விளைச்சல். அரசாங்க மானியம் வேறையா, சொல்ல வேண்டாம், ஒரே காசுதான் அவருக்கு. அடுத்த தடவை நம்ம காட்டுக்கும் அதே விதைய போட்டுடலாம்னாச்சு. அப்புறம் பாருங்க, 4 மடங்கு விளைச்சல் வருதா இல்லையான்னு. அப்படியா? மனுசாமி அண்ணாச்சிக்கு நல்ல விளைச்சல. அடுத்த தடவை பாக்குறேன். சரியாண்ணாச்சி. சரிண்ணாச்சி, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. போயிட்டு வாங்கண்ணாச்சி. எங்க இருக்கிறீங்க? இங்க இருக்குங்களா? வருங்க, பசி வேற பின்னி எடுக்குது. என்ன கொண்டு வந்து சாப்பிடுறதுக்கு? உங்களுக்கு பிடிக்குமேன்னு கம்பங்களியும் கருவாட்டு குழம்பும் கொண்டு வந்திருக்கவாமோய். ஆஹா, வாசனை வேற தூக்குது. சீக்கிரமா போடுங்கள. இந்த வருஷம் நம்ம விளைச்சல பாரு, அமோகமா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணமா நம்ம விவசாயிக்கு ஒரு கும்பிட போட்டு வந்துடணும். நீ போய் சீக்கிரம் ரெடி ஆகுது. நானும் சாப்பிட்டு முடிச்சோம்னா வண்டி பாட்டை ரெடி பண்ணிட்டு வரேன். நம்ம கிளம்பிடலாம். சரி, நான் போயிட்டு சீக்கிரம் கிளம்பிட்டு வரேன் மாமா. யார் அது? உள்ள வாங்க. அண்ணாச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். என்ன இந்த பக்கம்? நம்ம வயக்காட்டு பக்கத்துல இருந்து தான் வரேன். அண்ணாச்சி, வயர்லாம் பட்டு போயிருக்கு, என்னாச்சு? ஓ, அதை ஏன் கேக்குறீங்க? மானியத்துக்கு ஆசைப்பட்டு புதுசா வந்த நெல் விதைய வாங்கி விதைச்சேன். அதுக்கு தண்ணி ரொம்ப தேவைப்பட்டுருச்சா,
தண்ணி பத்தலேன்னு பேங்க்ல வேற லோன் வாங்கி போரை போட்டேன். இப்ப நிலத்தடி நீர் குறைஞ்சதுனால போர்ல வேற தண்ணி இல்லை, பயிரும் வாடிருச்சு. லோனு கட்ட முடியாம என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கேன். கடவுள் தான் காப்பாத்தணும். கவலை விடுங்க அண்ணாச்சி. நம்ம நண்பர் ஒருத்தர் பக்கத்தூர்ல தான் ரியல் எஸ்டேட் தொழில் பண்றாரு. அவர் கொஞ்சம் இடம் வேணும்னு தேடிட்டு இருக்காரு. நீங்க சொன்னீங்கன்னா நம்ம வயக்காட்ட 4 மடங்கு லாபத்துல வித்து தரேன். என்ன சொல்றீங்க? உங்க பையன் வேற மேல் படிப்புக்கு வெளியூர்ல படிக்க போறதா கேள்விப்பட்டேன். நல்ல விலைக்கு வித்து நிம்மதியா இருங்க. காலங்காலமா பரம்பரையா இருந்த சொத்து என்ன பண்ணேன்னு தெரியல. வேற வழி இல்லை, வித்துதான் ஆகணும் போல தோணுது. எதுக்கும் நான் யோசிச்சுட்டு சொல்றேன். லட்சுமி உங்களை தேடி வர்றா, வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. சரி, பாக்குறேன். நல்லது, போயிட்டு வாங்க. ஏமா அந்த ரேடியோவை போடுமா? டெல்டா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை சீரழிக்கும் மீத்தேன் திட்டத்தை ONGC நிறுவனம் மூலம் மீண்டும் கொண்டுவர முயற்சி நடப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மீத்தேன் திட்டத்திற்கு முழுமையாக தடை விதித்து டெல்டா மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர். காவிரி பிரச்சினை, வறட்சி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்க வலியுறுத்தி டெல்லியில் 7வது நாளாக தமிழக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். வெயிலிலும் பனியிலும் தொடர்ந்து போராடியதால் உடல்நிலை பாதிக்கப்பட்ட சில விவசாயிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். என்ன நாடு இது? எங்க திரும்பினாலும் ஒரே போராட்டமும் பிரச்சனையும் தான். கடவுளே, இதுக்கு ஒரு தீர்வு தான் இல்லையா? இங்க என்னன்னா வயல்ல பயிரெல்லாம் தண்ணி இல்லாம வாடி கருகுது. நாட்டுல ஒரு பயலுக்கு அக்கறை இல்லை. சினிமா, கிரிக்கெட், IPLன்னு சாவறானுங்க. இன்னொரு பக்கம் என்னடான்னா, நாட்டுல நம்ம விவசாயி ஒவ்வொரு நாளும் லோனை கட்ட முடியாம பேங்க் ஆபீசர் பேசுற பேச்சை கேட்டு மானம் தாங்காம தூக்கு போட்டு செத்துட்டு இருக்காங்க. இதை கேட்க எந்த நாதியும் இல்லை. நாளைக்கு இந்த பயல்கள் எல்லாம் சோத்துக்கு பதிலாக நம்ம மண்ணையா திங்க போறாங்க. இந்த ஆறு, ஏரி, குளம், குட்டை இதெல்லாம் தூர்வாரி எத்தனை வருஷம் இருக்கும் நம்ம நாட்டுல. அதுல வேற மண் அள்ளிட்டு போறாங்க. ஏன்னு கேட்க நாதி இல்லை. பெய்கிற மழை தண்ணியை சேமிச்சு வைக்க ஆறு, குளம், கம்மாயத்தை பேணி காத்திருக்கணும். அதுவும் செய்யலை. இது அரசாங்கத்தை குத்தம் சொல்லவா இல்ல மக்களை குத்தம் சொல்லவான்னு தெரியல. அப்பா, மக்களோட பிரதிநிதி தான் அரசாங்கம். நம்ம முதல்ல நம்மளோட உரிமை, கடமை என்னன்னு தெரியணும். நம்ம எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்தா மாற்றத்தை கண்டிப்பா கொண்டு வர முடியும். இந்த சினிமா, கிரிக்கெட்டு இதெல்லாம் சோறு போடாதுங்கிறதையும், நம்ம விவசாயத்தையும் தான் முதல்ல காப்பாற்றணுங்கிறதையும் இளைஞர் மத்தியில விழிப்புணர்வா கொண்டு வரணும். அதுக்கு இப்போ இருக்கிற சமூக ஊடகங்களான வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். நான் வேற ஒரு முடிவு எடுத்திருக்கேன்ப்பா. என்னோட மேற்படிப்புக்காக நீங்க நிலத்தை எல்லாம் விற்க வேண்டாம். ஏன்னா நான் உள்ளூர்லயே விவசாய கலையை தேர்ந்தெடுத்து படிக்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன்ப்பா. மகனே, நல்ல முடிவு தான் எடுத்திருக்க ஐயா. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதலில் நம்ம விவசாயிகள் அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டு மரபணு மாற்றப்பட்ட விதைகளை விதைக்காமல் மக்களுக்கு தீங்கு விளைவிக்காத முன்னோர்கள் செய்த பாரம்பரிய இயற்கை விவசாயத்தால் நம் உடலுக்கு எந்த கேடும் இல்லை, நிலத்திற்கும் கெடுதல் இல்லை. அதிக விளைச்சலுக்காக நாம் போடுகின்ற யூரியா, பாஸ்பேட் போன்ற ரசாயன உரங்களால் விளைகின்ற காய் கனிகளினால் உடலுக்கு தீங்கும் கேடும் தான் அதிகம். அது மண்ணை தரிசாக்குகின்றன. இனி நாம் இயற்கை விவசாயம் மட்டும் செய்வோம் என உறுதி எடுப்போம். அத்தோடு நாம் வாழும் ஊர்களை சுற்றியுள்ள ஏரிகள், குளங்களை அரசாங்கத்தை மட்டும் நம்பியிராமல் நாமே ஒன்று சேர்ந்து தூர்வாரி பராமரிக்க வேண்டும். இதனால்
Thank you.